தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/3/2026 வெள்ளிக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 5:30 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், ராம நவமி. ராமஜெயம் அது ராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம் என்று கவியரசு கண்ணதாசன் வர்ணிப்பார். இன்று நாம் ராமன் புகழ் பாட வேண்டும், சீதையின் புகழ் பாட வேண்டும், அனுமனை நாம் வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஆலயங்கள், அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று நீங்களும் வழிபட்டு வந்தால் இன்று ராமபிரான் வழிபாடு உங்களுக்கு சேமத்தையும் வழங்கும், செல்வ நிலை உயர்வதற்கும் வழிவகுத்து கொடுக்கும். ராமநாமத்தை நாம் எத்தனை முறை இன்று ஜபிக்கிறோமோ அத்தனை முறை நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பொதுவாக சகல ராமபிரான் கோயில்களிலும் அனுமன் ஆலயங்களிலும் இன்று சிறப்பான வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். காரைக்குடிக்கு அருகிலே குன்றக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரக்குடி என்ற இடத்திலே ஒரு விஸ்வரூப ஆஞ்சநேயர் வீற்றிருக்கின்றார். அந்த சிவ ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கு ஒரு பெரிய விழா நடக்கிறது. அந்த விழாவில் என்னுடைய தலைமையிலே அங்கே அந்த விழா நடைபெறுகின்றது. அனுமன் சன்னதியிலே நாம் இருக்கின்ற பொழுது அனுமனுக்குரிய புகழை பாட வேண்டும். பொதுவாக அனுமன் என்ன செய்தார் என்றால், அவர் காகுந்தனுக்கு துணையாக இருந்தவர். காகுந்தன் என்றால் ராமபிரான். காகுந்தனுக்கு துணையானாய், காட்டிலும் மேட்டிலும் நடைபெயின்றாய், வாகா இலக்குவன் உயிர் காக்க வானில் பறந்து நீ சென்றாய், ஆகா இலங்கை வனத்தினிலே அழகிய சீதை முகம் கண்டாய், தேக நலன் பெற சஞ்சீவி திகழும் மலையை பெயர்த்தெடுத்தாய் அப்படின்னு அவருக்கு ஒரு பதிகம் உண்டு. சஞ்சீவி மலையை கொண்டு வந்து உயிர்ப்பித்து கொடுத்தாராம். அதனால உயிர்களை எல்லாம் காப்பாற்றினார். ஆகையினாலே அவரை கும்பிட்டா இந்த உடல் ரோகங்கள் தீரும் அப்படிம்பாங்க. சனியின் பிடியில் சிக்கியவர் தகவுடன் உன்னை துதித்தாலோ இனிய வாழ்வை கொடுத்திடுவாய், என்றும் துணையாய் இருந்திடுவாய், மணியை கட்டிய வாள் கொண்ட மாருதி உன்னை வழிபட்டால் பணியில் இருக்கும் தொய்வகலும் பணமும் காசும் கூடி வரும், வெற்றிலை மாலை உனக்களித்தால் வெற்றியை நாளும் வழங்கிடுவாய், பற்றுகள் இல்லை உனக்கென்பார் பாசம் அனைத்தும் ராமன் மேல் வைத்தவன் உன்னை வழிபட்டால் வாழ்வில் வளர்ச்சி கூடி வரும், நெய்தவள் மேனி கொண்டவனே நினைத்தோம் தொழுதோம் அனுமானேன்னு சொல்லி அனுமன் கவசம். இது நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால எழுதின கவசம். இந்த அனுமனுக்கு இது மாதிரி நம்ம பாட்டு படிக்கிற மாதிரி அனுமனுக்குரிய கவசங்கள், ராமபிரானுக்கு ராமர் கவசம்னு இருக்கும். அதே மாதிரி ராமர் சீதையினுடைய புகழை கொடுக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் இன்று பாடி நாம் ராமநவமியை சிறப்பாக கொண்டாடணும். பொதுவாக அஷ்டமி நவமி என்ற 2 நாட்களையும் மக்கள் ஒதுக்கி வைத்திருந்த காரணத்தினாலே அவைகள் போய் முறையிட்டதாம் பரம்பொருளிடம். ராமன் நவமியிலே பிறக்க வைத்தார் ராமபிரானை, கண்ணனை அஷ்டமியிலே பிறக்க வைத்தாராம். அப்படிப்பட்ட அந்த 2 திதிகளுக்கும் இன்றைக்கு வல்லமை புரிகின்ற விதத்திலே இந்த விழா நடைபெறுகின்றது. ஆக திதியை பார்த்து நாம் வழிபட்டால் விதியை வெல்ல முடியும் என்கின்றார்கள். அப்படி விதியின் வலிமையை குறைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று ராமபிரான், சீதா பிராட்டி, அனுமனை நீங்கள் வழிபட்டு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். இன்று தனாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதனாலே பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கக்கூடிய விதத்திலேயே இந்த கிரக நிலைகள் இன்று இருக்கின்றன. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில். எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே விரயங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதற்கேற்ப வருமானமும் உங்களுக்கு வரலாம். விஐபிக்களின் சந்திப்பு கிடைக்கும். ஆலய வழிபாட்டில் அக்கறை அதிகம் காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டு. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 11:52 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைகின்ற நாள். இந்த ஆற்றல் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கின்றது. பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் பணிக்கு உறுதுணை புரிவார்கள். அது மட்டுமல்ல, விஐபிக்களை சந்திப்பால் உங்கள் விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கு பகல் 11:52 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். மதிப்பும் மரியாதையும் உயரும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் கேது. இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் ராகு. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். கண்டும் காணாமலும் இருப்பது நல்லது. யோகம் செய்யும் செவ்வாய் 7ல் இருக்கின்றார். எனவே உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறையவும் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கப் போகின்றது. வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே விரயத்தை சுபவிரயமாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு எதிர்பாராத தனலாபம் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். 10ஆம் இடத்திலே குரு இருக்கின்றாரே, பதவியில் மாற்றம் வருமா என்று நீங்கள் நினைப்பீர்கள். உண்மைதான். இடமாற்றங்களோ பதவி மாற்றங்களோ தொழில் மாற்றமோ இலாகா மாற்றமோ வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். பயணங்கள் இன்று உங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக இன்று மேஷத்திற்கு சுக்கிரன் வந்திருக்கின்றார். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு வந்து 2ஆம் இடத்தையே பார்க்கின்றார். எனவே வருமானம் உயரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்குவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். குருவின் பார்வையும் இருக்கிறது, சுக்கிரன் பார்வையும் இருக்கிறது. திட்டமிடாத காரியங்கள் கூட நடைபெறலாம். நல்லவர்களின் தொடர்பாக நலம் காண்பீர்கள். அது மட்டுமல்ல, மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். நேற்று அரைகுறையாக நின்ற பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். பெண்களால் உங்களுக்கு பெருமை சேர்கின்ற நாள். பெண் குழந்தைகளின் திருமண சடங்குகளை முன்னிட்டு ஏதாவது சீர்வரிசை பொருட்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இந்த நாள் யோகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று பகல் 11:52 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் சிறப்பாக இருக்கும். காலையில் சலசலப்பு, மாலையில் கலகலப்பு என்ற நிலை உருவாகலாம். புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் 11:52க்கு மேல் நீங்கள் செய்வது நல்லது. அதற்கு முன்னால் சிந்தித்து காரியங்களை செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். காலையில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். ஆனால் விரயத்திற்கேற்ற தனலாபம் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வரலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 11:52க்கு மேல் சந்திராஷ்டமம். புது முயற்சிகளில் ஈடுபடுவதாக இருந்தால் காலை நேரத்திலே நீங்கள் ஈடுபடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சேமிப்பு கரையும். செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இருந்தாலும் சில காரியங்களில் உங்களுக்கு தடைகள் வரலாம். நிதானத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். குடும்ப செலவுகளை நினைத்து கவலைப்படுவீர்கள். கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் கூட சில இடங்களில் உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். என்ன இருந்தாலும் இந்த அமைதியும் நிதானமும் உங்களுக்கு தேவை. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது, 2ல் ராகு. 2ல் ராகு இருந்தாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பொருளாதார பிரச்சனை அகலும். நிதிநிலை உயர்ந்து நிம்மதி கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் உங்களுக்கு விலகி ஓட நீங்கள் வழிபாடுகளையும் இன்று மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக ராமநவமி இன்று என்பதால் இன்று ராமபிரான் சீதா பிராட்டி அனுமனை வழங்குவது நல்லது. கும்பராசினியர்களே, ராசிநாதனே சனி. ராசிநாதன் சனியாக இருக்கின்ற பொழுது பொதுவாகவே இலக்குமி வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு தொடர்ந்து செய்து வருவதன் மூலமே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ராமநவமி. எனவே அதிகாலையிலேயே நீங்கள் இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று ராமபிரான் வழிபாட்டையும் சீதா பிராட்டி வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொண்டு அதன் பின்னால் காரியங்களை தொடங்கினால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பொதுவாக இன்று உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடிய சனி பகவான் 2ல் இருக்கின்றார். வாக்கு தனம் குடும்பம் என்ற இடத்தில் இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வருமானம் உயரும். வளர்ச்சி கூடும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பல விதங்களிலும் மனக்கிளேசங்கள் வரலாம். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று ரெட்டித்து சிந்தனை வரும். சூரியனும் சனியும் இணைந்திருப்பதனாலே எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படவும் இயலாது. தடைகளும் தாமதங்களும் இன்று அதிகரிக்கலாம். இதற்கு ஒரே முடிவு வழிபாடுதான். அந்த வழிபாடு இன்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இன்று ராமநவமி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அனுமன் வழிபாட்டையும் ராமபிரான் வழிபாட்டையும் சீதா பிராட்டி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அனுமன் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். தடைகளை அகற்றும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.